எல்லாம் சம்பளம் வாங்கிட்டீங்களா? வெரி குட் வெரி. நாங்கெல்லாம் அப்பவே வாங்கிட்டோம். டேய் சம்பள ரெஜிஸ்டர் எடுத்து குடுறா அவங்கிட்ட. சிவராமா நீ ஒருத்தன் தான் பாக்கி. முடிஞ்சா கையெழுத்து போட்டு சம்பளத்தை நீயே வாங்கிக்க. கையெழுத்து போடுறதுக்கு என்ன முடிஞ்சா முடியலன்னா வேணா கொடுங்க. என் கையெழுத்து தானே. ஐயோ யாரும் பேருக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கியிருக்காங்க. லட்சுமி யார் லட்சுமி? புது அப்பாயின்மெண்டா? ஆமா உன் சம்பளத்தை வாங்க எம்டி புதுசா ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. புரியற? உன் சம்சாரம் உன் சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டா. யார கேட்டு என் சம்பளத்தை கொடுத்தாரு? நான் யாரடா கேட்கணும் ராஸ்கல்? இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீ பிராந்தி குடிக்கிற பூனைன்னு. ஐயோ அப்பாண்ட சார், நான் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டுமா சீட்டு வேற ஆடுறியா? மங்காத்தா. மங்காத்தாவா? சீட்டு எப்படி கையில பிடிக்கிறதுன்னு கூட தெரியாது சார். அதான் பணத்தை தோக்குற. முதல்ல எப்படி கையில பிடிக்கிறதுன்னு கத்துக்கிட்டு ஆடு சீட்டை. சார் உங்ககிட்ட யாரோ நம்பர் மாதிரி போய் சொல்லிருக்காங்க, நீங்களும் நம்பிட்டீங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க எப்ப பாத்தீங்க சார்? எப்படியோ பார்த்தேன். சொல்லுங்க சார். கெட் அவுட் சார். ஐயோ முதல் தவணையை வாங்கிக்க போ. உனக்கு எவ்வளவு? 200 ரூபாங்க. பால்ல ஜாஸ்தி தண்ணி கலக்காதமா. போ. அரிசியில ஜாஸ்தி கல்ல கலக்காதையா. சரிம்மா. போ போ. ஏண்டி என்ன தைரியம் தான் என்னோட ஆபீஸ்க்கு வந்து சம்பளத்தை கையெழுத்து போட்டு வாங்கியிருப்ப? சம்பளத்தை ஒழுங்கா என் கையில கொடுத்திருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் செய்ய போறேன்? என்னடி வார்த்தைக்கு வார்த்தை எழுத்து பேசுற? பேசினா என்ன தப்பு? பேசினா என்ன தப்பா? ஒண்ணு வெயிட். என்னாச்சுங்க திடீர்னு ஏன் இப்படி கத்துறீங்க? ஏடி நானா கத்துறேன். ஐயோ சேஃப்டி லாக்கர்ல கொண்டு போய் வச்சிட்டாளே. ஐயோ இப்படி கத்தாதீங்க, உங்களுக்கு ரத்த கொதிப்பு வந்துரும். எனக்கு ரத்த கொதிப்பு. என்னாச்சுங்க? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? எதிரி சின்ன விஷயம். இதுவா சின்ன விஷயம்? நான் போய் டாக்டர் கூப்பிட்டுமா? வேணாம், வக்கீல கூப்பிடு. அவருக்கு மருந்து கொடுக்க தெரியாதே. வேணாண்டி, நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன். விவாகரத்து தொலைச்சு தலைமுழிக்கிறேன். டைவர்ஸா? ஆமா. இது என்ன அமெரிக்காவா? ஆப்பிரிக்காடி. அப்ப நீங்க பேண்ட் கழட்டுங்க. ஹாட் ட்ரையர் போடுங்க. ஏடி என்ன கிண்டலா பண்ற நீ? சந்தேகமே இல்ல. எதுக்கு? உங்களுக்கு ஹிஸ்டீரியாவே தான். எனக்கு ஹிஸ்டீரியாவா? பின்ன எனக்கு எனக்கா? ஆமாங்க உங்களுக்கு தான். ஐயோ எனக்கு ஹிஸ்டீரியாவா? ஹலோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? ஐயோ வேணாமா, போன் பண்ணாத. நீ சொன்னதெல்லாம் கேக்குறேம்மா. ஐயோ அம்மா. யோ என்ன அப்படி வர? ஆமாம்மா, அந்த புருஷோத்தம சாருடைய பார்வையில படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுவரேறி குதிச்சு வர்றேன். கூப்பிட்டீங்களாம்மா? உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறேன். யாருக்கும் தெரியக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். வர வர நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்கம்மா. உங்க புருஷனுக்குரிய ராஜினாமா கடிதத்தை நீங்களே எழுதிட்டீங்களா? அது இல்லப்பா. அவருக்கு விவாகரத்தை எழுதிட்டீங்களா? ஐயோ சொல்றது கேளு. நீ என்ன பண்ற தெரியுமா? இந்த லெட்டர் கொண்டு போய் ரகசியமா லட்சுமி கிட்ட கொடுக்குறேன். அங்கேயும் நான் சுவரேறி குதிக்கணுமா? வர வர எனக்கு இதுவே தொழிலா போயிரும் போல இருக்க. இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறியா? சரி. வெளியில யாருக்காவது தெரிஞ்சது அவ்வளவுதான், உன் வேலை போயிடும். அடடே வா லட்சுமி, உட்காரு. இப்பதான் அடுத்த திட்டத்தை பத்தி விரிவா எழுதி பியூன் கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கேன். லட்சுமி இன்னைக்கு நைட் நீ மகாபலிபுரம் போற. அங்க எங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. 4 நாளைக்கு ஹாயா தங்குறேன். ஐயோ என்னங்க இது, விபரீதமான டெக்னிக் இருக்கும் போல இருக்கே. நீ அப்படி செஞ்சா உன்னை காணாம உன் புருஷன் பதறுவான். 4 நாள் கழிச்சு திரும்பி வா. உங்க கொடுமை தாங்க முடியாம தான் தற்கொலை பண்ணிக்க போனேன், ஆனா மனசு கேட்கல அப்படின்னு சொல்லு. நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு பயப்படுவாரு. எதுக்குடா இந்த வம்புன்னு உன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவாரு. என்னங்க நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிட்டேன், ஆனா இது என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத லட்சுமி, நான் இருக்கேன். இதுல கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் இருக்கு, உன் பஸ் டிக்கெட், கை செலவுக்கு வேண்டிய பணம் எல்லாம் இதுல இருக்கு, வாங்கிக்க. பயங்கரமான ஐடியா. 2 நாளைக்கு லட்சுமிக்கு இதே மாதிரி சமைச்சு போட்டா அவ கொட்டம் அடங்கிடும். இதுல எலி பாஷான செட்டா எப்படி இருக்கும்? அம்மா அம்மா, ஐயா வராரு. என்ன ஆரோக்கியம்? அம்மா தேட்டு வந்திருக்க? இது அம்மா என்கிட்ட 25 ரூபா கடனா கேட்டாங்க. இது இல்ல, அம்மா கிட்ட நான் கைமாத்தா 25 ரூபா கேட்டிருந்தேன்.
கேவலம் 25 ரூபாய். இது அம்மா கிட்ட கேட்கணுமா? என்ன கேட்க கூடாது? சரி, நீங்க 25 ரூபா கொடுங்க. இல்லையே, இதுக்கு அம்மா கிட்டே கேட்டிருந்திருக்கலாம். அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. நானே கை செலவுக்கு துட்டு இல்லாத அல்லாடுறேயா. அம்மா வந்தோடனே 50 ரூபாய கேளு. உனக்கு 25, எனக்கு 25. ம்? ச்சே, எப்படி இருந்தீங்க? கொஞ்சம் ஒத்துங்க. இப்படி ஆயிட்டீங்களே சார். ஐயோ, இது சமையல் ரூம்ல இருந்து ஏதோ தீர வாசனை வருது. ஐயோ, அப்படியா? இரு வந்துடுறேன். இந்த லெட்டர் எப்படி கொடுக்கறது? லட்சுமி அம்மா வேற வீட்டுல இல்ல. இந்த வேலையை செய்யலைன்னா தொலைச்சிருவேன்னு சொல்லிருக்காங்களே முதலாளி அம்மா. லெட்டரை வைக்கிறதுக்கு சரியான இடம். ஆரோக்கியம் பிரியாணி பண்ணேன் கொஞ்சம். எங்க போயிட்டான்? கையில காசு இல்லைன்னா ஆரோக்கியம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். ம். ம்? என்ன இந்த பேஜ் பிரிண்டே ஆகல? சிவராமா, வாங்க சார். என்னப்பா சமையலா? எலியாயிருந்த நான் புலியாயிட்டேன், நீ எலியாயிட்ட. இல்ல சார், பலி ஆயிட்டேன். தெய்வம் எப்படி என் காலை அமுக்குச்சு பாத்தியா? அப்ப சோழால ஒரு பார்ட்டி கொடுக்குறீங்களா? என் ஒய்ஃப் மாங்காய் கடிக்கட்டும், தாஜுக்கு டாப்லயே டின்னர் தரேன். உங்க சம்சாரம் மாங்காய் கடிக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு சார் டின்னர்? அதுதான்டா சந்தோஷம் சல்லாபம் எல்லாம் கூடி வரட்டும். அதுக்கு ஒரு நெத்தியடி பிளான் கொடு. நெத்தி அடிப்பில் தானே, முதல்ல இதை பிடிங்க, அடுப்பு அடிச்சுட்டு வந்துடுறேன். பிளான கேட்டா புஸ்தகத்தை கொடுத்துட்டு என்ன லெட்டர் இது? நெத்தியடி பிளான், ரகசியமாக படிக்கவும். திட்டத்தை லெட்டர்ல எழுதி திருளாவே கொடுக்கறா. கில்லாடி டாடி. நேராக இன்றிரவு புறப்பட்டு மகாபலிபுரம் செல்லவும். கெஸ்ட் ஹவுஸில் 4 நாள் தங்கவும். ட்ரங்கால் பண்ணி பேசுகிறேன். கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன். ஜாலியாக இருக்கவும். எப்படி நான் 4 நாள் தனியா ஜாலியா இருக்கிறது? அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி இருப்பா. பண்ணிட்டேன். உன் பிளான் எனக்கு புரியுதுடா. அப்புறம் வீட்டை விட்டு ஓடினா அவ பதறுவா. புருஷன் அருமைன்னா என்னன்னு புரிஞ்சுக்குவா. கொடுமை தாங்காமத்தான் வீட்டை விட்டு ஓடினேன்னு 4 நாள் கழிச்சு வந்து சொன்னா நம்பிடுவா. அப்புறம் சந்தோஷம்தான், சல்லாபந்தான். டோட்டல் சரண்டர். சூப்பர் பிளான். டோட்டல் சரண்டர். சூப்பர் பிளான். என்ன சார், நீங்க பாட்டு தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? Once a papa met a mama in a little tourist bus. My dear papa சொன்னது டூப்பா, கையில் கிடைத்தது what is this? சிவராமா, மகாபலிபுரம் தானே? மகாபலிபுரம் தானே? ஜமாச்சிருவோம். என்னாச்சு இந்த ஆளுக்கு? சம்சாரம் காரமிக்கு விட்டதுல நட்டுக்கிட்டு கழிச்சா இவருக்கு. தெய்வம் என்னம்மா பண்ணவர? ஐயோ, நம்ம கல்யாணத்துக்கு வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கயா. அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேமே. என்ன? நாம 2 பேரும் திருட்டுத்தனமா மகாபலிபுரத்துக்கு போயிடுறோம். அங்க நான் உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். இதெல்லாம் விவரமா புல்டா கூட லெட்டர் பண்ணி எழுதி வச்சிருக்கேன் பாரு. அப்போ நாம மகாபலிபுரம் போறோம். குற்றாலம் டூர் போறோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. மகாபலிபுரத்துல எதுக்காக அவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் புல்டாக் நமக்குன்னு கட்டி வச்சிருக்காரு? என்ஜாய் பண்றதுக்காகத்தான். என்னயா மணி 11 ஆச்சு, இன்னும் அந்த எம்டி ஆளையே காணும். காத்தால 10 மணிக்கெல்லாம் தொலைச்சுவானையா. எங்க போனா என்ன ஆளையே காணும். யோ, வீட்டுக்கு போன் போட்டு என்ன விஷயம், லீவா என்னன்னு கேட்டு தொலைய. கேட்டனே சார், என்ன பதில் வந்தது? நீங்கள் டயல் செய்த நம்பரை சரிபார்த்துக் கொள்ள ஒன்னும் ரிப்ளை வருது. நீ முன்னேறவே மாட்ட. நான் கேட்டேன் சார். என்ன எம்டி வீட்டுல மிஸ்ஸிங்கா? மிஸ்ஸிங்கா? நம்ம புல்டாகா? என்ன ஆயாது மிஸ் ஆற உருவமா அது? புல்டாக சரி, சிவராமா என்ன? சிவராமனா? அவனுமா மிஸ்ஸிங்? என்னங்கயா சொல்றீங்க? ஐயோ, காணுமே காணுமே, என் புருஷனை காணுமே. யாராச்சும் பாத்தீங்களா? நான் பாத்துருக்கேன், டெய்லி ஆபீஸ்க்கு வருவாரு. நான் என் புருஷனை காணோம் சொல்லிட்டு இருக்கேன், ஜோக் அடிக்கிறியா? எங்க அவரை கூப்பிடுங்க அவரை. ஐயோ, என்ன மாதிரி நாங்க என்ன மேஜர் டிரைவருக்கு ஒழிச்சு வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம்? காத்தால இருந்து எம்டி ஆபீஸ்க்குள்ளே வரலாமா? வரலையா? எனக்கு இருக்கிறதே ஒரு புருஷன், அவரும் காணாம போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் இல்ல கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னமா. ஐயோ, காணும் காணும். காணுமா? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் தெரியும்.
சார் பொண்டாட்டி காணும், சார் பொண்டாட்டி காணும். சார் பொண்டாட்டியே காணுமா? என்னது, ஏன் பொண்டாட்டியே காணுமா? மீனாட்சி, பால்கார வரதோட சிரிச்சு பேசும்போது நினைச்சேன் இந்த மாதிரி அதான் நடக்கும்னு. கடைசியில ஓடிட்டேடி. ஓடினாள் ஓடினாள். ஆமா, உங்க ஒய்ஃப் பெரிய பிடி உஷா ஓடுறதுக்கு. சும்மா இருங்க சார், என் பொண்டாட்டியை காணுமேன்னு பதறேன். உன் பொண்டாட்டியே காணுமா? அப்ப சரி, நல்ல மகராசியா ஓடட்டும். ஐயோ சார், இந்த அம்மா புருஷனையும் காணும், இவன் பொண்டாட்டியும் காணும். ரெண்டத்தையும் லிங்க் பண்ணி பாருங்க. யோ, என்னையா புதுசு புதுசா கதை விடுறீங்க? ஆமா சார், அன்னைக்கு சிவராமன் கல்யாண நாளுக்கு போயிட்டு வந்தப்போ முதலாளி சொன்னாரே, சமோசா சிவராமன் பொண்டாட்டிய புடிச்சு நிக்குதுன்னு. அது சமோசா இல்லடா, சம்ஹாவ். சொல்லு. சமோ சம்ஹாவ். சமோ அப்படி இல்லடா, அது SOMEHO. ஐயோ, நான் பொண்டாட்டியை காணுமேன்னு டென்ஷன்ல இருக்கிறேன். நீங்க என்னடா இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறீங்க? விட்டா ஹிந்தி பிரெஞ்சு போடுவ போல இருக்குதே. லிங்கா பண்றீங்க? எவனாவது கையை சேர்த்தீங்க வெட்டிடுவேன். வரல கச்சிச்சு கச்சிச்சு. யோ நிலையா, ஏன் அவர மாதிரி பேசுற? அதுவா, அவரோட பழகி பழகி அவர் குரல் எனக்கு வந்துச்சு. இந்தாங்க லெட்டர். என்னயா லெட்டர்? மகாபலிபுரத்துக்கு போய் திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிறதா MDA லெட்டர் எழுதுகிறாரு. அவருடைய லெட்டர் பேர் பாருங்க. யோ என்னையா சொல்ற? இந்த அளவுக்கு வந்துருச்சா? மிஸ்டர் புருஷோத்தமன், எனக்கே துரோகம் பண்ற தூரத்துக்கு போயிட்டீங்களா? வர மகாபலிபுரத்துக்கு. யோ புல்டாகு, இருந்து என்னோட அடிமடியிலேயே கை வச்சிட்டியாயா? வரேன் மகாபலிபுரத்துக்கு. ஒரு கொலை பேப்பர் நியூஸ் கொடுத்துருங்க. இதோ வரேன். எங்க கத்தி சீப்பா கிடைக்கும்? எது எப்படியோ, நாளைக்கு ஆபீஸ்ல கொடி அரக்கம்பத்தெல்லாம் பறக்க போகுது. ரம்முன்னா ரம்மு, ஐசால கடி ரம்மு. ஜின்னின்னா ஜின்னு, ஜிஞ்ச பீரி ஜின்னு. குச்சிக்கா கச்சிக்கா போட்டுக்கா. இப்ப விட்டுடு. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். தானே உனக்காக நான் எப்படி எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கேன். இம்மா நேரம் நீ எங்க போயிருந்த? எதுலயுமே எச்சரிக்கையா இருக்கணும். நாம தனியா இருக்கும்போது யாராவது வந்துட்டாங்கன்னா ஒரு ரூபாய வரமாட்டான். வராம இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாட்ச்மேன் கையில 100 ரூபாய் கொடுத்திருக்கேன். அது நமக்கு பாதுகாப்பு. நேரம் அந்த பணத்துக்கு அவன் தண்ணி போட்டுக்கிட்டு இருப்பான். அது நமக்கு டபுள் பாதுகாப்பு. இதான் நமக்கு முதல் பகல். என்னடா இது? ஏதோ ஒரு குழந்தை வருது. ஐயா. ஏன்பா? என்ன? புருஷோத்தமன் சார் கெஸ்ட் ஹவுஸ் இதுதானே? ஆமா இதுதான். நீ யாரு? ஊரு மெட்ராஸ், பேரு லட்சுமி. லட்சுமியா? ஆமா, நாங்க ஏதோ செட்டப் பண்ணிக்கிறோம். பங்களாவை திறந்து விடுனாங்களே, அந்த குட்டி நீதானா? குட்டி கிட்டே சொன்னா தொலை உடைச்சிருவேன். கோச்சுக்காத, குட்டிய கொண்டா, கொட்டிய கொண்டானா. இந்த ரூம் போனா எங்க ஐயா தக்குற ரூம். அப்ப எங்க போறது? அந்த ரூமுக்கு போவோம். ஆமா, உள்ள பாத்ரூம் இருக்குல்ல, மூஞ்சி கழுவணும். இருக்கு. எங்க முதலாளிக்கு சுத்தமா இருந்தாதான் பிடிக்கும். பாத்ரூம்ல மூஞ்சி கழுவும் போதுமா பாட்டு பாடினா மூஞ்சி கழுவு. ஏ, பாத்ரூம் கதவுக்கு தாப்பாலே கிடையாது. என்ன பிடிச்சிக்கோ. அப்போ சிவராம சம்சாரம் இங்க எதுக்கு வந்தாங்க? பெரிய இடத்து விஷயம். நமக்கு எதுக்கு பதுங்கு? காலையிலேயே சுருதி ஏத்திட்டான். காலையிலேயே கதை கண்டலாம். யாரு முதலாளி கணக்கா வந்திருக்கியா? உடம்பு எப்படி இருக்கு? முதலாளி இன்னைக்கு பரவாயில்ல. குடிச்சியா? சத்தியமா நான் குடிக்கல. வாசனை வருது. இது நேத்து குடிச்சது.
குடிச்சிட்டு தெனாவட்ட வேற பேசுறியா? உன்னை டிஸ்மிஸ் பண்ணாதான் சரியாகும். முதலாளி அதெல்லாம் செய்ய வேணாம். சொல்ல மறந்துட்டேனே, உங்க மாமனார் போன் போட்டு சொல்லும் போதே நினைச்சுட்டேன் மாப்பிளைக்கு ஏதோ செட்டப் பண்றான். எல்லாம் ரெடியா இருக்கேன், கொண்டாச்சேன். எப்ப வந்தாலும் தண்ணி அடிச்சுட்டு உலரதே வேலையா போச்சு. டன் 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 டன். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்ன கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. இந்த ரூமுக்கு போகாதீங்க. ஏயா? மோகினி நடமாட்டம் இருக்குதான். சார் அந்த ரூமுக்கு போக முடியாது. ஜெகன் மோகினியா குளிக்குது. தெய்வ நாயகியே பாத்துட்ட, பேயாவது பிசாசாவது. I say get out. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்னே கேளு. வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா, வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா. உன்னை மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. தஞ்சாவூர் கதம்பத்தை முழம் போட்டுவோம். உண்மையிலே ஜெகன்மோகனி ஏதாவது வந்துருச்சா? மணக்கலையோ. ஐயோ நீங்களா? நீங்க எங்க சார் இங்க? என் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்திருந்துகிட்டு என்னையே நீ எங்க வந்தன்னு கேக்குறியா? நீ எங்க இங்க வந்த? அது அவங்கதான் அனுப்பிச்சு வச்சாங்க. சிவராமனா எதுக்கு? எல்லாம் ஒரு செட்டப் சார். அட பாவி சிவராமா, நீ இவ்வளவு மோசமா போவண்டா. தெய்வநாயகியோட ஆர்டி சத்தம் கேக்குது. ஐயோ தெய்வநாயகியேதான். பூட்டிட்டே பூட்டிட்டே அவளை உள்ள வச்சு பூட்டிட்டேன். ஐயோ போட்டுட்டீங்களா? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ மறுபடியும் ஏதோ சத்தம் கேக்குது, நீ போய் பாரு. போ. ஐயோ என் புருஷன் தான், என் புருஷன் தான். ஏமா என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தானே பாட்டு பாடுற நேரம் ஆயிட்ட. இல்ல சார், என் வீட்டுக்காரர் சார். நம்ம 2 பேரும் ஒண்ணா பார்த்தா நிச்சயமா நம்ம மேல சந்தேகப்படுவோம். சிவராமன் தான் அனுப்பிச்சு வச்சான்னு சொன்னேன். ஐயோ அது வேற செட்டப் சார். நீங்க சீக்கிரமா தயவு செஞ்சு ஒளிஞ்சுக்கங்க சார். நான் ஒளிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சுதான் மாடியில நிறைய ரூம் கட்டி வச்சிருக்கேன். போய் ஒளிஞ்சுக்க போ. சார் சார் நீங்க சீக்கிரமா ஒளிஞ்சுக்கங்க சார். சரி. நீயா? நீயா? யோ மரியாதையா பேசு. உனக்கு என்னமா மரியாதை? என் பொண்டாட்டி எங்க? உன் பொண்டாட்டி பத்தி எனக்கு என்ன தெரியும்? என் புருஷன் எங்க? உன் புருஷன் இந்த எடுத்துக்க, போய் தேடுமா. என்ன விளையாடுறியா? ஆமா, உன் கூட விளையாட தான் நான் இங்க வந்திருக்கேன். என் புருஷன் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் பாரு உன்னை. ஆமா, என்ன பண்ணுவ? பொலி போட்டுருவ நீ. பேசாதயா? ஏய், நீ பேசாத. பேசாத. நீ பேசாத. நீ வாய மூடு. நீ வாய மூடு. இப்ப நீ சும்மா இருக்க. மறுபடியும் நீயா? மறுபடியும் நீங்களா? ஐயோ சோதனையா போச்சு. அட பாவி புருஷோத்தமா, யோ நீ பண்றது நியாயமாயா? ஐயோ தப்பு நடக்கலங்க. ஏண்டி கட்ட புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு தப்பு நடக்கலங்கறியா? ஒண்ணு என்ன அந்த பொண்ணை பத்தி எதுவும் சொல்லாத, அது ரொம்ப நல்ல பொண்ணு. யோ என் பொண்டாட்டி பத்தி நீ எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குறியா? ஒண்ணு விட மாட்டேயா? யோ எவ்வளவு வர விட மாட்டேன். புருஷோத்தமா நீ காலி. இந்த வயசுல சறுக்கு விளையாட்டு விளையாட வைக்கிறானே. சிவராமா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. பூச்சி வாங்குற மாட்டே அவசரப்படாம ஓடி புடிச்சு விளையாடுறதுக்கு என்ன பிளே கிரவுண்டா? உன் மூஞ்சி. நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ண? நீ தான் ஐடியா கொடுத்த. என்ன ஐடியா கொடுத்த? என் பொண்டாட்டியை ஜாலியா மகாபலிபுரத்துக்கு அழைச்சிட்டு போனா. நிறுத்து. ஏயா இதான் உன் பொண்டாட்டி அடக்கி வைக்கிற லட்சணமா? அத நீ சொல்றியா? நீ உன் புருஷனை ஓவரா அடக்கின. அண்ணன் எகிரிட்டாரு. எவ கிடைப்பா அலைஞ்சு கடைசியில என் தலையிலேயே கைய வச்சிட்டியா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? லக்ஷ்மி என் தங்கச்சி மாதிரி. வேணுங்க இப்ப நீ பாரு. தங்கச்சி அண்ணா, தங்கச்சி அண்ணா, தங்கச்சி அண்ணா. நிறுத்துங்கயா. வாடி என் கண்ணகி, உனக்கு நான் என்னடி குறை வச்ச? என்ன விட்டுட்டு இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்க? ஏய், ஏய், அவளை மிரட்டாத. இப்ப கூட நீயும் தெய்வநாயகி மகாபலிபுரத்துக்கு வந்திருக்கீங்க. அதுக்காக உங்க 2 பேர் பேர்ல நான் சந்தேகப்பட முடியுமா? சிவசிவா ஐயோ, பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாளே. முதலாளி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவங்க யாரு? எனக்கு அக்கா மாதிரி. அக்கா தம்பி, அக்கா தம்பி. அடச்சி, இவள நானே அடக்கி இருக்கணும். அதை விட்டுட்டு உன் நெத்தி அடி லெட்டரை ஃபாலோ பண்ண பாரு.
இது நான் லட்சுமிக்கு எழுதின லெட்டர் ஆச்சு. என் புருஷனை முந்தானில முடிய வைக்கிறேன்னு சொன்னீங்களே, நீங்க கொடுத்த ஐடியா எவ்வளவு குழப்பத்தை உண்டாக்கிருச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் உங்க வேலை தானா? ஆமா. அதான் நம்ம வீட்டுல இவ கை ஓங்கிடுச்சா? ஏமா உன் புருஷனை தைரியசாலியா ஆம்பளையா மாத்தணும்னு பார்த்தா அடக்க ஒடுக்கமா இருந்த என் பொண்டாட்டிய பத்திரகாளியா மாத்திட்டியே உன்ன மாதிரி. ஆ, இருந்தாலும் நீ யார் எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? சிலோன்ல உள்நாட்டு கலவரத்தை அடக்க முடியல, உடனே அமைதிப்படையா அனுப்புறாங்க. அது மாதிரிதான் இதுவும். எனக்கு இவன் தான் ஐடியா கொடுத்தான். அதுக்கு அந்த அப்பாவி பொண்ணு என்ன பண்ணுவா? இல்லங்க, தப்பு என் மேலதாங்க. அவங்க சொன்னாங்க. ஆனா ஏப்பத்து எங்க போச்சு? ஆனா ஒண்ணு, என் வீட்டுக்காரர் என் மூஞ்சி மேல காஃபியை கொட்டினப்போ அதுல எனக்கு கிடைச்ச சுகம், கை நீட்டி அடிச்சிட்டு அப்புறமா அணிக்கிறதுல இருக்கிற சுகம், இதெல்லாம் அவரை நான் அடக்கி ஆள்றதுல கிடைக்கலங்க. தயவு செஞ்சு என்ன பழைய லட்சுமியாவே வாழ விடுங்க. என் வீட்டுக்காரர் பாவம். சச்சா, என்ன நீ தப்பு இருக்குமா? புருஷன் பொண்டாட்டிக்கு சம அந்தஸ்து கொடுக்காம அளவுக்கு அதிகமா அடக்க வச்சா என்ன ஆகுங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நீ பெரிய மனுஷன் மாதிரி எனக்கு ஐடியா கொடுத்த, கடைசியில நீயே மாட்டிக்கிட்ட. காரணமே நீங்க புருஷனை கண்ட்ரோல்ல வைக்கலனா தறிக்கிட்டு போயிடுவாங்க. எங்க அம்மா சொன்னது அப்படியே கடைபிடிச்சிட்டேன். அதனால வந்த வினதான் இதெல்லாம். என்ன மன்னிச்சிருங்க. தெய்வம் பேசுறது நீதானா? தெய்வ நாயகினே கூப்பிடுங்க. தெய்வ நாயகி சார், இதுக்கு நீங்க தான் எனக்கு நன்றி சொல்லணும். ஆமா, உங்க லெட்டர் கட்ல எழுதி இருந்த விவரத்தை பார்த்துதான் நாங்களே இங்க வந்தோம். அந்த லெட்டர் எழுதினது யாரு? ஐயா மன்னிக்கணும், நீயா? அந்த லெட்டரை நான் தான் எழுதினேன். நீ பாட்டுக்கு எழுதிட்ட. இங்க நடந்துகிட்டு இருக்கிற குழப்பத்தை பாத்தியா? ஐயா உன்னை ஐயா எங்க ஆசீர்வாதம் பரவாயில்லம்மா. பண்ணுங்க. ஓ சாரி. நல்லா இருக்க, நல்லா இருக்க, நல்லா இருக்க, நல்லா இருக்க. இப்ப எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். இவளை நான் கட்டிக்கிட்டேன், இவளுக்கு நான் அடங்கி போறதா இல்ல அடக்கி ஆள்றதா? நீங்க என்ன மாதிரி செய்யுங்க. முதல் பொண்டாட்டி அடக்கி வைங்க, ரெண்டாவது பொண்டாட்டிக்கிட்ட அடங்கி போடுங்க. உண்டா? என்ன? அப்படி இல்லடா. தாம்பத்தியங்கிறது ஒரு ரெட்ட மாட்டு வண்டி மாதிரி. ஒரு மாடு தகராறு பண்ணாலும் வண்டி தடம் புரண்டுடும். மெய்தான். இது புரியாதவங்களுக்கு இல் வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை ஆயிடும். புரிஞ்சுகிட்டவங்களுக்கு தான் இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையா அமையும்.